அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? எது நடந்தாலும் நன்றி சொல்கிறீங்களா? நன்றி சொன்னால் நாம் தான் பெயர் பெற்றவர்கள். எல்லாம் உண்டு, வாழ்க்கையில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, நோயும் உண்டு, நொடியும் உண்டு. அதையும் மீறி நன்றி இறைவா என்று அந்த ஒரு வார்த்தை, ஒற்றை வார்த்தையில் எல்லாமே அடங்கி விடுகிறது இல்லையா? அப்போது ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று நாம் கண்டுகொள்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 40 இறைவார்த்தை 8-10 முடியும். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சியோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலையின் மேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரியும் இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவே அவர் முன் செல்கின்றன. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் புல்லுக்கும் பூவுக்கும் நம்மளை ஒப்பிடுகிறார். ஒரு நொடி வந்தால், ஒரு நோய் வந்தால் நாம் விழுந்து விடுகிறோம். ஆனாலும் நம்மளை என்ன சொல்கிறார்? நற்செய்தி செய்பவர்களும் இறை செய்தி கொடுப்பவர்களாக நம்மளை அவர் ஆக்குகிறார். ஏனென்றால் நம் குரலை எழுப்பி அஞ்சாமல் கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொல்வதுதான். பிறருக்கு அஞ்சாமல் கடவுளுடைய இறை வார்த்தை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் எடுத்து சொல்லும் போது தான் அவருடைய ஆற்றல் எல்லாமே விளங்குகிறது இல்லையா? நாம் இறைவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்கிறோமா? அந்த எடுத்து சொல்வதில் நாம் எப்படி நிறைவடைகிறோம்? ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இல்லை நமக்கு ஆதாயமாக எதையாவது பெற்றுக்கொள்கிறோமா? ஆதாயமற்ற பணிதான் நிறைவான பணி இல்லையா? அவர் நிறைவாக கொடுத்தார், சும்மாவே கொடுத்தார் கொடைகளாக. அதை நாம் பிறருக்கு கொடையாக கொடுப்போமே. அப்படி கொடையாக கொடுக்கின்ற நேரத்தில் தான் அதில் ஒரு நிறைவே இருக்கிறது. அந்த நிறைவை தருபவர் தான் இறைவன். அந்த நிறைவை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்து பார்க்கும்போது தான் அதோடைய அந்த ருசி நமக்கு தெரியும் இல்லையா? ஏனென்றால் இறை வார்த்தை வல்லமை, இறை வார்த்தை செயல்பாடு, இறை வார்த்தையுடைய ஆற்றல் எல்லாமே நமக்குள் ஜீவ ஊற்றாக ஓடி அது பிறருக்கும் பகிர்ந்தளிக்கும் போது அதில் எவ்வளோ ஒரு நிறைவு இருக்கிறது இல்லையா? அப்போ நாம் புல்லாகவும் பூவாகவும் இருந்தாலும் இறை வார்த்தையில் நற்செய்தி கொடுப்பதில், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி நம்மளை ஆண்டவர் விரும்புகிறார். அந்த நிலையான வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோமா? பெற்று கொண்டோமா? இல்லை நாம் பெறப்போகிறோமா? 3 விதமான ஆப்ஷன் இருக்கிறது. பெற்று கொண்டோமா, பெறப்போகிறோமா, இல்லை பெற்று விட்டோமா? இந்த 3 வார்த்தைகளையும் எதை செய்துகிட்டும் இருக்கிறோம்? இல்லை இனிமேல் தான் நாம் பெறப்போகிறோமா? இறைவனிடமிருந்து பெறப்போகிறோம் என்றால் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். பெற்று கொண்டவர்கள் என்றால் அந்த பெற்று கொண்டதற்கு பலனை ஒரு தாளந்தை பெற்றது போல் அதை 2 தாளந்தாக மாற்றுவோமா? ஏனென்றால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவர் நம்மளை உற்று நோக்குகிறார். அந்த காலங்கள் நேரங்களை நாம் வீணாக்குவதையும் அவர் கவனித்துக் கொள்கிறார். ஏனென்றால் தந்தை தன் பிள்ளைகளை உற்று நோக்குவது போல் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளை காண்கிறார். காண்கின்ற தேவனாக இருக்கிறார். அப்போ எதையுமே அவர்கிட்ட நாம் மறைக்க முடியாது இல்லையா? மறைப்பதற்கான ஆற்றலும் நம்மிடம் இல்லை. நாம் ஒன்றுமில்லாதவர்கள், வெறுமையானவர்கள். அந்த வெறுமையானவர்களை தான் இறைவன் தேடுகிறார். அந்த வெறுமையை நிறைவாக்க அவரிடம் மன்றாடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் நித்தமும் காத்து எங்களை வழிநடத்துபவர் நீர். ஆண்டவரே, எது எங்களுக்கு தேவை என்பதை நீர் அறிந்தவர் ஆண்டவரே. நாங்கள் புல்லுதான் ஆண்டவரே, நாங்கள் வதங்கி விழும் பூவுதான் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை உம்மோடு சேர்த்து அணைத்து எங்களுக்கு ஒரு நிறைவை தந்து வாழ்வின் வழி இதுதான் என்று எங்களுக்கு வாழ வழிகாட்டினீரே. அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் மட்டுமில்லாமல் எங்களை சார்ந்தவர்கள் நிறைவாக வாழும்படி ஆசீர்வதித்தீரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த நிலை மறந்து ஆண்டவரே நாங்கள் போகும்போதுதான் உம்மை விட்டு பிரிந்து செல்கிறோம். அந்த உம்மிடமிருந்து நாங்கள் பிரியாத வர வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தையும் மன தைரியத்தையும் தந்து எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்கும் வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.